அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமணமான ஆண்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஸ்ரீ சாணக்கியர் கூறும் வாழ்க்கை ரகசியங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமணமான ஆண்கள் மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான இல்லற வாழ்க்கையை நடத்த சாணக்கியர் பல தத்துவங்களை உங்களுக்கு வழங்கியுள்ளார்கள். அதனை பின்பற்றினால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். சாணக்கியர் இந்தியாவில் ராஜநீதியின் தந்தையாக அறியப்படுகிறார். அவர் அரசனாக வகுத்த விதிகள் இன்றும் அனைவருக்கும் பொருந்துமாறு இருக்கிறது. இவரின் கூற்றுக்களை தற்போது பலர் தங்களின் வாழ்க்கையில் வழிகாட்டுதலாக பின்பற்றி வருகின்றனர். அப்படி அவர் திருமண வாழ்க்கையில் குறித்து சில சிறிய குறிப்புகள் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள். திருமணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய விஷயமாகும். இந்த திருமண வாழ்க்கை எப்படி செல்கின்றதோ அதுவே நமது எதிர்காலத்தை நிர்வகிக்கும். ஒரு திருமண வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதுவே அவர்கள் தினசரி வாழ்க்கையின் மகிழ்ச்சியாக நகர்த்தும். பலரும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பறிகொடுத்து விட்டால் கஷ்டம் என புலம்புவார்கள். வெவ்வேறு குணங்களை உடைய இரண்டு பேர் சேர்ந்து வாழ்க்கையை நகர்த்துவதுதான் இந்த வாழ்க்கை என்பதனால் பல பிரச்சனைகள் வருவது இயற்கைதான். அப்படி உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்ல சாணக்கியர் சொல்லும் சில வழிமுறைகளை பின்பற்றுங்கள். சாணக்கியருடைய கூற்றுப்படி கணவன் மனைவி உறவில் மரியாதை மிகவும் அவசியம். வண்டி ஓடுவதற்கு 2 சக்கரங்கள் தேவைப்படுவது போல திருமண உறவில் இருவரும் சமமானவர்களே. உங்கள் துணையின் கருத்துக்கள், எண்ணங்கள், உணர்வுகளுக்கு எப்போது மரியாதை கொடுக்க வேண்டும். வயதில் பெரியவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் உறவுகளில் மரியாதை கண்டிப்பாக குறையக்கூடாது. திருமண உறவில் இருக்கும் பெரிய எதிரி அகங்காரமாகும். நீ பெரியவரா நான் பெரியவரா என்ற ஈகோ வளர ஆரம்பித்தால் உறவு சரிய தொடங்கும் என்ற சாணக்கியர் கூறுகிறார். கணவன் மனைவி இருவருக்கும் தனி நபர்கள் அல்ல, மாறாக குழுவுடன் செயல்பட வேண்டும். எல்லா வேளையிலும் ஒரு பெரிய முடிவுகளை சேர்ந்து எடுப்பது சிறந்த பலனை தரும். திருமண வாழ்க்கையில் வெற்றிக்கு கணவன் மனைவி இருவரிடம் பொறுமை இருப்பது மிகவும் அவசியம் என சாணக்கியர் கூறுகிறார். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது கஷ்டமான நேரமாக இருந்தாலும் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடுத்து பொறுமையுடன் விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற பழமொழியை முன்னிறுத்தி கணவன் மனைவி கண்டிப்பாக வாழ வேண்டும். ஒவ்வொரு தம்பதியருக்கும் அவர்களுக்கு சில தனிப்பட்ட ரகசியங்கள் இருக்கும். இந்த ரகசியங்களை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியம் என்று சாணக்கியர் கூறுகிறார். கணவன் மனைவி தங்கள் தனிப்பட்ட அல்லது அந்தரங்க விஷயங்களை எந்த ஒரு 3ஆம் நபரிடமோ நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ ஒருபோதும் பகிர்ந்து கொள்வது தம்பதியிடையே விரிசலை ஏற்படுத்தும். இரகசியங்களை பாதுகாப்பது உறவின் பலத்தையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கைக்கு நம்பிக்கை அவசியமாகும். சந்தேகமின்மை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதுவே சாணக்கியருடைய மிகச் சிறந்த ஒரு வழியாகும். சாணக்கியர் இதனை மனதில் நினைத்து கொண்டுதான் ஒவ்வொருவர்களுக்கும் வகுத்து கொடுக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்குள் எவ்வளவு நொறுங்கி போனாலும் வெளியே தைரியமாக இருப்பது அவசியமாகும். முக்கியமாக எந்த கஷ்டத்தில் நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றாலும் அதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக இதனைத்தான் சாணக்கியர் கூறுகிறார். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனைகளை வழிவகுக்க என்னவெல்லாம் செய்யலாம் என தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சாணக்கியர் உங்களுக்கு எவ்வளவு நொறுங்கி போனாலும் வெளியே தைரியமாக இருப்பவர்கள் முன்பே இந்த உலகம் உங்களை அதிகமாக காப்பாற்ற வழிவகுக்கிறது. குறிப்பாக சாணக்கியர் என்ன கூறுகிறார் என்றால், இந்தியாவில் சிறந்த அறிஞர்களில் ஆச்சாரியர்கள் சாணக்கியரும் முக்கியமானவர். இவர் கூறி சென்றுள்ள நீதி நெறிகள் எல்லா காலத்திற்கும் ஏற்றதாக அமையக்கூடியதாக உள்ளது. திருமண வாழ்க்கையில் மனைவியின் நற்குணங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை குறிப்பாக கூறியிருக்கிறார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என கண்ணதாசன் வரிகள் ஒவ்வொரு திருமணமானவர்களும் அவர்களுக்கு தகுந்த சூழலுக்கேற்ப பொருந்தும். இதேபோல பெரிய தத்துவம் ஞானியான சாணக்கிய நீதிபடி எப்படிப்பட்ட குணம் நற்குணம் கொண்ட பெண்கள் ஒருவருக்கு மனைவியாக அமைந்தால் அவர்கள் இந்த பூமியில் சொர்க்கத்தை காணலாம் என சில விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார். சாணக்கியர் நீதிபதி 5 வகையாக சிறப்பு குணம் கொண்ட பெண்ணை ஒரு ஆண்மகனுக்கு பொதுவாக அவரின் வாழ்க்கையில்
மகிழ்ச்சி ததும்புவதோடு மட்டுமல்லாமல் இந்த பூவுலகில் வாழும்போது சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் என கூறியுள்ளார். ஒருவர் தனது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அவரின் அழகு, பணம், செல்வாக்கை பார்ப்பதை விடுத்து அவரிடம் உள்ள நற்குணங்களை எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை பார்த்துதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்றால் பல ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். இதில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில கெட்ட நேரம் எனும் மோசமான தருணங்களை சந்திக்க நேரிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களின் மனைவி உங்களிடம் உறுதுணையாக நிற்கும்போது அதை எளிதாக எதிர்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட பெண்ணை மணந்தால் கடினமான காலத்தில் கூட மகிழ்ச்சியாகவே வாழலாம். இதனால் துன்ப காலத்தில் துணை நிற்கக்கூடிய பெண்களையே பெண்களும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். முக்கியமாக தவறுகளே செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை எனலாம். ஆனால் பலர் யார் தவறு செய்தால் நமக்கென்ன என வாழ்வது உண்டு. அதேபோல் நாம் தவறு செய்தால் பிறருக்கு தெரிய வரப்போகிறது என வாழ்பவர்களும் உண்டு. ஒருவர் தன் வாழ்க்கையில் ஆளுமை மேம்படுத்தி விரும்பினால் அவர் செய்யக்கூடிய தவறுகளை ஏற்றுக்கொண்டு தயாராக இருக்க வேண்டும். அப்படி தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தக்கூடிய பெண்ணை ஒருவர் திருமணம் செய்து கொண்டால் அவர் வாழ்க்கையில் எப்போதும் மேன்மையும் முன்னேற்றமும் நிரம்பி இருக்கும். இதுபோன்ற குணத்தை கொண்ட ஆணை திருமணம் செய்யும் பெண்ணுக்கும் சமூகத்தில் கௌரவிக்கப்படும் அளவிற்கு முன்னேறுவது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக ஒருவரின் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை கிடைப்பது அவரின் முன்னேற்றத்தை கண்டு மட்டுமல்ல, பிறரை மதித்து நடக்கக்கூடிய நபர்களை மட்டுமே அந்த சமூகம் மதிக்கும். குடும்பத்திலும் அதேபோல ஒரு பெண் அன்புடன் மரியாதையுடன் நடந்து கொள்ளும்போது அந்த ஆண் வீட்டில் சொர்க்கத்தை காண முடியும். இது போன்ற குணத்தை கொண்ட ஆணை திருமணம் செய்து கொண்ட பெண்ணும் தன் வீட்டிலேயே சொர்க்கத்தை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். ஒரு ஆண் அல்லது பெண்ணின் தோற்றத்தை விட அவரது குணநலங்களை நேசிக்கக்கூடிய துணை கிடைக்கும்போது அந்த நபர் வாழ்க்கை முழுமை அடைவதற்காக உணையலாம். யார் ஒருவர் தோற்றத்தை மாற்றும் பார்க்கிறார்களோ அவரால் துணை கொடுக்கக்கூடிய அன்பும் மரியாதையும் உணர முடியாது. இதனால் வாழ்க்கையில் நிம்மதியும் ஏற்படாது. எந்த ஒரு பெண் ஆணை தன் துணையின் தோற்றத்தை விட குணநலன்களை விரும்புகின்றனர்களோ அவர்களின் அன்பும் காதலும் என்றென்றும் கண்டிப்பாக நிலைத்து நிற்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.